எல்லாருக்கும் வணக்கம். நம்ம மாடி தோட்டத்தில் வந்து பார்த்தோம்னா, எலியா இல்லை அணிலான்னு தெரியல. பாருங்க என்ன வேலை பண்ணி வச்சிருக்கு அப்படின்ட்டு. நம்ம மாடி தோட்டத்தில் வந்து இந்த பச்சை நீட்டு மிளகாய் இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து வளருதுங்க. நிறைய வளருது. அது என்ன பண்ணுச்சுன்னா, நான் வந்து அந்த ரெட் கலரில் மாறிச்சுன்னா நம்ம வந்து அறுவடை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சி விட்டு இருந்தேன். ஆனால் அது எனக்கு முன்னாடியே வந்து எவ்வளோ துண்டு அறுவடை பண்ணிட்டு எந்த அளவுக்கு கச்சி போட்டிருக்கு பாருங்க. இந்த மாதிரி ஒரு 6-7 இடத்துல இந்த மாதிரி அது வந்து பறிச்சிட்டு வந்து ஒரு இடமா அதை வந்து தூள் பண்ணி போட்டு வச்சிடுது. நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது, அது அவ்வளோதான். உரத்தில் தான் அதை வந்து அள்ளி போட முடியும். அந்த அளவுக்கு அது வந்து இடம் வந்து எத்தனை இடத்துல வந்து உட்காந்து சாப்பிட்ருக்கு பாருங்க. அதனால் வந்து நான் அறுவடை பண்ணி எடுத்துகிட்டு போகிறேங்க எல்லாத்தையுமே.
நாங்கள் வந்து நல்லா வெயில் நேரத்தில் வந்து அறுவடை பண்ண போயிட்டோம். ஒரு 4 தொட்டி தான் வந்து அறுவடை பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் என் பெரிய பொண்ணால் வந்து முடியல, சுத்தமாக முடியல. அவங்க ரொம்பவே டயர்ட் ஆயிட்டாங்க. சரி இது ஒன்றும் வேலைக்காகாது அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 20 தொட்டிக்கும் மேலே வந்து இந்த நீட்டு மிளகாய் செடி வந்து வளருதுங்க. பாருங்கள், இது வந்து முதல் தொட்டி, இது வந்து 2வது தொட்டி, இது 3, 4. இந்த 4 தொட்டி தான் நம்ம வந்து அறுவடை பண்ணியிருக்கோம். அதுக்கே வந்து எவ்வளோ மிளகாய் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு பாருங்கள். நான் வந்து கிட்டத்தட்ட 20 தொட்டிக்கும் மேலே இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? பாருங்கள், வரிசையாக வச்சுருக்கேங்க இந்த நீட்டு மிளகாய் செடி. இது நீட்டு ஃபுல்லாக நீங்கள் பார்க்குறது எல்லாமே வந்து பார்த்தோம்னா நீட்டு மிளகாய் செடி தாங்க. நிறைய இருக்குது. எவ்வளோ வந்திருக்கு நம்ம மாடித்தோட்டத்தில் காய்ச்சிருக்கிற அந்த நீட்டு மிளகாய் வந்து எவ்வளோ வந்திருக்கு அப்படின்ட்டு நான் வீடியோ லாஸ்ட்டாக உங்களுக்கு வந்து எடை போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இது வரைக்கும் நான் வந்து அந்த மாதிரி ஒரு அறுவடையே நான் எடுத்ததே இல்லைன்னே சொல்லலாம். அவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு வந்து அறுவடை கொடுத்துருக்குங்க. பாருங்கள், இந்த நீட்டு ஃபுல்லாகவும் நீட்டு மிளகாய் செடி தான் வச்சுருக்கேன். அதுவும் இல்லாமல் இடம் பத்தலை அப்படின்றதுக்காக கொஞ்சம் சைட்லேயும் அங்கேயும் இங்கேயும் ஒரு 6-7 தொட்டிக்கு வந்து வச்சுருக்கேன். இத்தனை தொட்டியிலிருந்தும் அறுவடை எடுக்கிறத நான் வீடியோ எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களால் பார்க்கவும் முடியாது, என்னால் எடுக்கவும் முடியாதுங்க. ஏன்னா ரொம்பவே டயர்டாயிடுச்சு. ஏன்னா வெயில் நேரம் வேறு. அதனால் இத்தனை தொட்டியிலிருந்து அறுவடை எடுத்துட்டு நான் வந்து எவ்வளோ வந்திருக்கு அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேங்க. இப்போது வந்து சும்மா மேலோட்டமாக வந்து உங்களுக்கு காமிச்சு விட்டுடுறேன். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு வந்து எந்த அளவுக்கு கிடச்சிருக்கு அப்படின்ட்டு. நான் ஃபஸ்ட்டு காமிச்சது இந்த தட்டில் இருந்து மட்டும்தான். இப்போ பாருங்கள், இவ்வளோ துண்டு எக்ஸ்ட்ரா வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்குங்க மாடி தோட்டத்தில். எவ்வளோ அறுவடை வந்திருக்கு பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, ரெட் மிளகாய் இருக்குது பார்த்தீங்களா, அது வரைக்கும் எடுத்துருக்கேங்க தனியாக. பச்சை மிளகாய் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இப்போ வந்து எவ்வளோ வந்திருக்குன்ட்டு பார்த்துலாங்க. ரெட் மிளகாய் மட்டும் பார்த்தோம்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட 1/4 கிலோவுக்கு நெருங்கி வந்துடுச்சுங்க. அந்தளவுக்கு இருக்குது. சரி, இப்போது இது வந்து 1 கிலோ தான் போட முடியும், அந்த மாதிரியான ஒரு எடத்தராசு. அதனால் நான் வந்து 1/2 கிலோ 1/2 கிலோவாக நான் வந்து எடை போட்டுடுறேங்க. பச்சை மிளகாய் மட்டும் பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து 1 கிலோ 400 கிராமுக்கு கிட்ட வந்திருக்குங்க. அந்த அளவுக்கு நம்மளுக்கு மாடி தோட்டத்தில் சூப்பராக கிடச்சிருக்கு. இது கூடவே வந்து பார்த்தோம்னா அந்த நீட்டு மிளகாய் 1/4 கிலோவுக்கு கிட்ட வந்துச்சு இல்லையா, அதையும் நம்ம சேர்த்து கணக்கு போடும்போது கிட்டத்தட்ட 1.5 கிலோவுக்கு நம்மளுக்கு மாடி தோட்டத்தில் சூப்பராக அறுவடையில் கிடச்சிருக்கு. இதை விட வேறு என்னங்க வேணும்? நம்மளுக்கு கொஞ்சமாக காய்ச்சா கூட போதும். அதுவும் இயற்கையாக நம்மளுக்கு கிடைக்கிது அப்படின்னாலே அது ஒரு தனி சந்தோஷம் இல்லையா? இப்போ இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து மாடி தோட்டத்தில் கிடச்சிருக்கு. இது மட்டும் இல்லை, நிறைய காய்களும் நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்குது மாடி தோட்டத்தில். சரிங்க, இந்த தடவை வந்து நம்ம நீட்டு மிளகாய் அறுவடையை பார்த்துட்டோம். அடுத்த வீடியோ வரும் வரை காத்திருங்கள். நன்றி, வணக்கம்.